யூஸ்வலாக நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த காயினை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரேலி அடித்த காயின் ஈடன். கிட்டத்தட்ட 0.17 போச்சு. ஸோ இந்த மாதிரியான காயின் டக்குன்னு ஒரே நாளில் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்குவீஸ் நடத்தும். ஒரு டக்குன்னு ஒரு 70% 80% பம்பை கொடுப்போம். அப்போது சில பேர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பம்பை பார்த்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல, திருப்பி இந்த காயின் ஏறப்போகுதுன்னு சொல்லி போய் வாங்கி மாட்டிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சமயத்தில் மாட்டக்கூடாது. இதெல்லாம் மேக்ஸிமம் ஏறினா இறங்க தான் செய்யும். அதனால தான் நான் வந்து ஷார்ட் என்ட்ரி எடுத்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கனாலே ஒரு 956 960 அந்த ரேஞ்ச் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. நான் இதில் 75% போர்ஷனை விற்றுட்டு பேலன்ஸ்டு வந்து அப்படியே வச்சுருவேன். ஸோ தட் அது வந்து எந்த லெவலுக்கு இன்னும் இறங்குதோ அந்தளவுக்கு எனக்கு கெயின் கிடைக்கும். ஸோ நான் விற்றுட்டேன், 75% விற்றுட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 25% வச்சு போயிட்டுருக்கு. எந்தளவுக்கு விழுந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான காயின்ஸ் கிட்ட தான் நம்ம தள்ளி இருக்கணும். இது வந்து ஷார்ட் ஸ்குவீஸ் பண்ணிடுவானுங்க. பண்ணிவிட்டு திருப்பி வந்து நார்மலாக இருந்ததை விட ரொம்ப கீழே இறங்கி போகும் இந்த மாதிரியான காயின்ஸ். பார்ப்போம், இது அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். 10ல் 8 காயின் இந்த மாதிரி ஆகிடும். சிலது மட்டும் இதை தாண்டி ஒரு பிரேக்கப் ஆகி மேலே போக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம்.